சாந்தி. 19 செப்டம்பர் 2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, யார் நம்பர் 1 சென்று விடுவார்கள்? யார் நம்பர் 1 சென்று விடுவார்கள்னா பாபா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, யாருக்கு நான் மாணவன் அல்லது ஸ்டூடெண்ட், யாருக்கு நான் ஸ்டூடெண்ட் அல்லது மாணவன் என்ற நினைவு புத்தியில் முழு நாளும் இருக்கிறதோ அவர்கள்தான் நம்பர் 1 சென்று விடுவார்கள். இரண்டாவது கேள்வி, யார் டபுள் சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? பாபா சொல்றாரு, நினைவில் இருக்கக்கூடியவர்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தால், நினைவில் இருக்கக்கூடியவர்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தால் அவர்கள் டபுள் சேவையில் ஈடுபட்டு விடுவார்கள். மூன்றாவது, ராஜ்யத்திற்கு தகுதியானவர்கள் யார்? நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய சேவை செய்பவர்கள்தான் ராஜ்யத்திற்கு தகுதியானவர்கள் ஆவார்கள். நான்காவது, பறக்கும் கலையில் யார் செல்ல முடியும்? சதா சுதந்திரமாக இருந்து பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருப்பவர்கள்தான் பறக்கும் கலையில் செல்ல முடியும். சதா சுதந்திரமாக இருந்து பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருப்பவர்கள்தான் பறக்கும் கலையில் செல்ல முடியும். அஞ்சாவது, யார் வெற்றி நட்சத்திரம்? யார் வெற்றி நட்சத்திரம் ஆவார்கள்? முடியாததையும் முடித்து யார் வெற்றியின் அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி நட்சத்திரம் ஆவார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், டேஷின் மூலம் உள்ளுக்குள் இருக்கும் டேஷை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நினைவின் பலத்தின் மூலம் உள்ளுக்குள் இருக்கும் குறைகளை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த யுகம் உங்களுக்காகவே தவிர டேஷுக்காக அல்ல. இந்த யுகம் உங்களுக்காகவே தவிர உலகத்தினருக்காக அல்ல. மூன்றாவது, தெய்வீக வழி ஒன்று மட்டுமே டேஷ் என்று சொல்லப்படுகிறது. தெய்வீக வழி ஒன்று மட்டுமே ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகிறது. நான்காவது, டேஷ் ஆகிவிட்டால் கர்மாத்தீத்த நிலை ஏற்பட்டுவிடும். முழுமையாக தகுதியானவர் ஆகிவிட்டால் கர்மாத்தீத்த நிலை ஏற்பட்டுவிடும். அஞ்சாவது, எது வரைக்கும் டேஷ் அது வரைக்கும் டேஷ் இருக்க வேண்டும். எது வரைக்கும் வாழ்கிறோமோ அது வரைக்கும் நினைவில் இருக்க வேண்டும். ஆறாவது, டேஷ் மீது வெற்றி அடைய வேண்டும். மாயை என்ற பூனையின் மீது வெற்றி அடைய வேண்டும். ஏழாவது, சிவ் பாபாவின் நினைவில் உணவு சமைத்தால் டேஷ் நிறைந்துவிடும். சிவ் பாபாவின் நினைவில் உணவு சமைத்தால் உணவில் சக்தி நிரம்பிவிடும். மனநிலையும் நன்றாக ஆகிவிடும். எட்டாவது, டேஷ் தந்தையின் சேவையில் ஈடுபடும் போதுதான் டேஷ்
தந்தையின் சேவையில் ஈடுபடும் போதுதான் டேஷ் ஏற்படும். உண்மையான உள்ளத்தோடு தந்தையின் சேவையில் ஈடுபடும் போதுதான் மஜா ஏற்படும். உண்மையான உள்ளத்தோடு தந்தையின் சேவையில் ஈடுபடும் போதுதான் மஜா அல்லது சந்தோஷம் ஏற்படும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.